வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரிப்ரேஷன். மசாலா வடைனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் வாழைப்பூ போட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அந்த பருப்பு நல்லா ஊற வச்சு கரெக்டாக அரைச்சிருக்கணும். தண்ணி ரொம்ப கம்மியாக போட்டு அரைச்சா தான் வந்து வாழைப்பூவும் வெங்காயமும் போட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக வடையை பிடிச்சி போட முடியும். தண்ணி கொஞ்சம் அதிகமானால் இந்த வாழைப்பூவும் திருப்பி வெங்காயமும் அதிகமாகும் போது என்னென்னா கொஞ்சம் பேட்டர் லூஸ் ஆகும்போது கிறிஸ்பியாக வராது, ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இந்த வடை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் பலன்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் இல்லை. பர்டிகுலராக வந்து இந்த மாசமாக இருக்காங்க, இந்த கர்ப்பமாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சாப்பிட்றது நல்லது. ஏன் கேட்டால் பர்டிகுலராக மார்னிங் ஒரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தலை சுத்தல், வாமிட் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ சாப்பிட்ற ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயத்தை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. சுறுசுறுப்பாக இருந்தால் இந்த பொட்டாசியம் அதிகமாக உள்ளே இருக்குது, அதனால் வாழைப்பழம்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அல்சர் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே அல்சர் வருது, அதாவது காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பாடு வந்து கரெக்டாக எடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸியாக ஃபுட் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து வயிற்றில் என்ன வரும்னா உங்களுக்கு சின்ன புண்ணுலாம் வரும், இந்த எரிச்சல் புண்ணு எல்லாம் வரும்ல, அதை குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது வீட்டில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அந்த காயில் இருக்க பலனில் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 கப்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு 7 பல்லு, பெரிய வெங்காயம் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 200 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு கையில் பருப்பு எடுத்துன்னு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இந்த ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ணுறோம். பருப்பு ஊற வைக்காமல் வந்து நீங்கள் அரைக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த பருப்பு ஊற வைக்காமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணுவீங்க. அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமானால் உங்களுக்கு வந்து அந்த வடை வந்து உங்களுக்கு வந்து அரைச்செடுக்கும் போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சரியாக வராது. ஸோ அதனால தான் வந்து ஊற வைக்காமல் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஒரு அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த பிறகு கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்குவமாக வரும். அதே டைமில் இந்த மசாலா வடைக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுன்னு, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். ஸோ இப்போது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ பார்த்தீங்களா, இப்போ இந்த வாழைப்பூருக்கில் இந்த வாழைப்பூ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள். அது மேலே இருக்க அந்த இலை, அதாவது குடல் சொல்லுவாங்க, இது நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது எடுத்துடலாம். இதுக்கு பிறகு வந்து மேலே ஒரு காம்பு இருக்குல்ல, இந்த காம்பு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த காம்போடு கட் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை வரும். அதே டைமில் வந்து அந்த வடையும் வந்து டம்ப்ளிங் பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இது மாதிரி பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த தண்டோட முனையும் கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் சாப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவையான அந்த பருப்பில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பருப்பு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 65%னா 35% வந்து ஆனியன், இந்த வாழைப்பூ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூ வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியாச்சுல, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த தண்டு எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடாக பார்த்தா தெரியும், நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்டு தேவையில்லை இப்போது. ஸோ தண்டு நீங்கள் அவுட் பண்ண வேண்டியதான். தண்டோட போட்டிங்கன்னா சம்டைம் வந்து கசப்பு தன்மை வரும், அதனால தான் நான் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்ன சின்ன விஷயம்லாம் கவனிக்காம விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. வெங்காயம் கட் பண்ணும்போது வந்து நல்லா ஷார்ப்பான கத்தியில் கட் பண்ணினா அந்த வெங்காயத்தோட தண்ணி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் வந்து வெங்காயம் நல்லா ஷார்ப்பான கத்தியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பொடிசாக வரும். இப்போது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வாழைப்பூ, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இடித்த பூண்டு நீங்கள் எப்பவும் போடும்போது அந்த தோலோடு இடித்து போடுங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து இடித்து போட்டிருக்கோம். இதிலே வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி டம்ப்ளிங் பிடிக்கணும். இப்போ எதுக்காக அந்த மிக்சர் கையில் எடுத்துக்காங்கன்னா, எந்தளவுக்கு மிக்சர் அதிகமாக குவான்டிட்டி வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு அந்த மிக்சர்னால் இந்த ஆனியன், அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் வாழைப்பூ, இது எல்லாத்தையும் தான் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாம் போட்ட பிறகு வந்து என்னென்னா, அந்த வாழைப்பூ வந்து வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து அந்த பருப்போட மிக்ஸ் ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஊற வைக்காமல் நீங்கள் அரைச்சினா வடை வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நல்லா அரையாது. ஸோ இப்போ வந்து இந்த பால்ஸ் மாதிரி நல்லா டம்ப்ளிங் கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க.
அழுத்தி பிடிக்க வேண்டியதில் நீங்கள் எடுத்தாலே வந்து உங்களுக்கு நல்லா அந்த பைண்டிங் தெரியணும் உங்களுக்கு கையில் எடுக்கும்போது. ஸோ அப்போ வந்து நல்லா நம்ம டம்ப்ளிங் பிடிச்சி வச்சதை வந்து இப்போ இங்கே வச்சுருக்கேன்ல நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் மசாலா பண்ணும்போது உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ண அவ்வளோதான். 2 வடை 3 வடை அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ண கரெக்டாக ஈவனாக வரும். சில பேர் தட்டி போடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, எண்ணெயில் போட்டிருக்கோம். 1 பை 1 எண்ணெயில் போடுங்க. நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுற ப்ரிப்ரேஷன் சொல்லும் போது வந்து நல்லா ஆயில் வந்து போடும்போது சூடாக இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சூடாக இருக்குன்னு போட்டிருக்கேன். சூடான எண்ணெயில் தான் போட்டிருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் டைமில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் கம்மி பண்ணி திருப்பி இன்க்ரீஸ் பண்ணணும். வடைக்கு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் விட்டுறக்கூடாது. வடை போடுற டைமில் ஹை ஃப்ளேம் இருக்கணும். போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடு கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமாக வந்து உங்கள் வீட்டோட ஸ்டவ் வந்து கண்டிஷன் நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்க. இது மாதிரி வடை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது வடையாக இருக்கட்டும் போண்டாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃப்ளேம் நல்லா கரெக்டாக வந்தால் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போது சூப்பரான இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வாழைப்பூ வடையோட கொஞ்சம் லைட்டாக தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஏனுங்க, இப்போ இந்த வடை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.